ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. சாந்தத்துக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலை. அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இம்யூனிட்டி பவர் கம்மியாக தான் இருக்குது. அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவள் சீக்கிரமாகவே எதுனாலும் இப்படியே டவுன் ஆயிடுறா. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் சரின்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போனால் அவள் ட்ரிப்ஸு போடவே அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி ட்ரிப்ஸு போட்டாச்சு. அப்புறம் ப்ளட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். டிக் ஃபீவர் 104 இருந்துச்சு. 104.5 அப்படி இருந்துச்சு. அப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணதில் 102 வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. சரின்ட்டு டேப்லெட் எடுத்து வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. அடுத்து சாணக்கியனுக்கும் டிக் ஃபீவர் தான். சாணக்கியனுக்கும் அடுத்த ட்ரிப்ஸ் போட்டோம். இதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து பணம் கேட்டு ஹெல்ப்பு கேட்குறேன் அப்படின்னு யாரும் தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். எனக்கு மக்களை விட்டால் யாருமே இல்லை. நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க மக்கள் தான். மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு, மக்கள் கொடுத்த என்கரேஜ் இதுதான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். அந்த சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து நீங்கள் இருக்கணும். நான் சம்டைம் மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் சோர்ந்து போயிடுறேன், பணம் இல்லாத ஒரே காரணத்தினால. அந்த டைமில் நான் ரொம்ப கஷ்டப்படும்போது எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக பண்ணலாம். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கோம். அதில் சில பேர் களம் இறங்கி செய்ய முடியலைன்னு வருத்தப்படுறீங்க. நாங்கள்லாம் இறங்கி வேலை செய்கிறத நினச்சி பெருமைப்படுறீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் களத்தில் இறங்கி செய்கிறோம். ஸோ நான் செய்கிறேன், அந்த நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டுருக்கேன். எனக்கு நிறைய பணப்பிரச்சனை. டெய்லி இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து எப்படி பார்த்தாலும் 1000லேருந்து 1200 வந்துடுது. இவங்களுக்கு நான் சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்குறேன். ஒரு நேரம் சிக்கன் சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு நேரம் ஏதோ மாற்றி கொடுப்பேன். கண்டிப்பாக கம்பல்சரி பிஸ்கட் கொடுத்துருவேன். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 ரூபாய்க்குள்ள பிஸ்கட் வாங்கிடுவேன். முடிஞ்சவங்க ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.